இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அட்டை அடிச்சிருக்கோம். ஸோ சில பேருக்கு வந்திருக்கோம், சில பேருக்கு வந்திருக்காது. இது முதல்ல நான் படித்து காமிச்சிடுறேன். கர்மயோகி ஸ்ரீ கோவிந்தம்மாள் சின்னத்தம்பி. நான் கற்ற அறம். நான் கடவுளை பற்றி கேட்டதுண்டு, ஆனால் கடவுளை பார்த்ததில்லை. மோட்சம் என்ற வார்த்தையை கேட்டதுண்டு, ஆனால் மோட்சம் என்னவென்பதை உணர்ந்ததில்லை. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், சாதி மத பேதம் இல்லாமல் வீட்டிற்கு வந்தவரை முகமலர்ந்து வரவேற்றேன். இருப்பதை பகிர்ந்து உண்ணச் செய்தேன். எனது அன்பு குழந்தைகளே, பசித்தவர்களுக்காவது உணவிடுங்கள். இந்த உடலை விட்டு விடுதலையாகும் மிக அரிய கலை உங்கள் வசமாகும். எனது உயிரை இனி இந்த உடல் தாங்காது என்று உணர்ந்தவுடன் 3 நாட்களில் அன்னம் தண்ணீர் இல்லாமல் இந்த உடலை விட்டு விடுதலையானேன். இதுவே என் பெற்றோர்களின் வாழ்வின் மூலம் நான் கற்ற அறம். ஸோ இப்போ இது என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இதில் என்ன போட்டுள்ளது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 30வது நாளில் நம்ம இப்படி வந்து கொண்டாடணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் எழுப்புன கேள்வி. அதுவும் இல்லாமல் அட்டை அடிச்சுலாம் என்னப்பா கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. இது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவனுடைய ஆசை. இதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க முன்னேற்பாடாக செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நாங்கள் எடுத்து செஞ்சோம், அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து 30வது நாள் கும்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆளையை மறந்துடுவோம். அவருடைய சொத்து இருக்குதா, என்ன இருக்குது, ஏதாவது விட்டு போயிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாமே எனக்கு இப்படி தான் வேணும், அதுக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும் நான் இது ஏதாவது செஞ்சு வச்சிருக்கேன், அதை வச்சு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நம்ம இதை நம்ம சிறப்பாக பண்ணுற மாதிரி இருக்கு. 2வது இதில் என்ன போட்டுப்போம் அப்படின்னா, கர்ம யோகி அப்படின்னு போட்டுப்போம். இந்த கர்ம யோகினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த எல்லாரும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த உடல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த உடல் வேற, நான் வேற, உயிர் வேற அப்படின்னு நிறைய பேருக்கு புரியறதில்லை. அதை புரியறதுக்கு 4 விதமான மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு வழி தான் கர்ம யோகம் சொல்றோம். முக்கியமா 3 வழி சொல்றோம். ஞான யோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம், அடுத்தது கர்ம யோகம். ஞான யோகம் அப்படின்னா கேள்வி கேட்டுக்கிட்டே போறது. இப்ப ரமண மகரிஷி என்ன சொன்னாருன்னா, எல்லார்கிட்டையும் ஒருத்தர் வந்து ஒரு கேட்பாரு, உன் பேர் என்ன, நீ யாருன்னு கேட்பாரு. நீ யாருன்னு திரும்ப 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 கேள்வி கேட்டு அதன் மூலமா அவனை புரிய வைக்கிறது. ஓ, இந்த உடல் நான் இல்லை, ஏதோ இதுக்கு மேல ஒரு உசுமை ஒண்ணு இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறது ஞான யோகம். பக்தி யோகம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்புறது. கிருஷ்ணா அப்படின்னா அவர் கிருஷ்ணன் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பா எனக்கு வழி நடத்துவார் முழுமையா நம்பது. இல்ல இயேசு பிடிக்குது, இல்ல அல்லாஹ் பிடிக்குது, யாரு வேணாலும் பிடிக்குது. எப்படி அப்பா அம்மாவை வந்து நமக்கு பிடிக்குதோ அதே மாதிரி அப்பா அம்மாவை நேசிக்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு கடவுளை நம்ம நேசிக்கும் போது, ஏன்னா அவங்க எப்பவுமே இருப்பாங்க, அப்போ நமக்கு புரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பக்தி அப்படின்னு சொல்றோம். கர்ம யோகம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு யோகம். என்னன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம ஒண்ணு பண்றோம், அதனால எனக்கு எது திரும்பி வருமானம் வராதான்னு தெரியாது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணுங்க, 2,000 ரூபாய்க்கு கூட அறுவடை ஆகல அப்படின்னு சொல்றேன். ஆனா இது எதையுமே எதிர்பார்க்காம திரும்ப திரும்ப செய்யும் போது நீ உன்னை உணர்வாய், அது ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் கர்மயோகம். ஸோ அந்த மெத்தட்ல தான் எங்க அம்மா ஒரு விடுதலையான. சரிங்களா? சரி, இதுல என்ன அப்படின்னா விவசாயத்துக்கு தானே ரொம்ப சொந்தம். இவங்க இங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் அதுதான். அவங்க கிராமத்துல பிறந்து வளர்ந்தாங்க, அங்க இருந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கிராமத்துல என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை கடைசி நேரம் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுடைய உடல்ல இருந்து ஈஸியா வெளியே போனாங்க. இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த உடல்ல இருந்து நம்ம வெளியே போகணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதை கேட்டுப்போம், கண்ணகி கதை. சிலம்பை எடுத்து வீசின உடனே மதுரை வீரன் வந்து அந்த ராஜா வந்து அப்படியே கீழே ஓடி.
அவர் விழுந்ததை பார்த்த உடனே அவங்க மனைவி வந்து அப்படியே விழுந்தாங்க, அப்படியே இறந்துட்டாங்க. அப்ப எப்படி இருந்தாங்கன்னா, உயிரை எப்ப வேணாலும் எனக்கு வேணாலும் இந்த உடலை விட்டு போக்கிக்கிற அளவுக்கு உயிர் ஃபுல்லா கண்ட்ரோல நம்ம கண்ணில் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு அது தெரியல. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறாங்க. 6 மாசம் 3 மாசம் எனக்கு உழைப்பனா இல்ல எந்திரிப்பனா தெரியாமயே இருக்கும். இல்ல எனக்கு இந்த உடம்பு சரி வராது அப்படின்னு தெரிஞ்சாலும் வேற வழியே எல்லாம் படுத்துக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, RPS ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், அடம்பிடிச்சு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்தவொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து யூரினே போகும். ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா, அவங்கள ரொம்ப பொய் சொல்லி அங்க போறோம்னு சொல்லி GH கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா அப்பதான் அவங்க அங்கதான் இருப்பாங்க, செலவு இருக்காதா, ஓகே நான் இருந்தேன், அப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் அங்க இருந்து அங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்னாச்சு அப்படின்னா, மூஞ்சிலாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு, அப்படியே தண்ணி மாதிரி தண்ணி போட்டுருச்சு. அப்ப நானும் இந்த தம்பியும் தான் அன்னைக்கு நைட் இருந்தோம். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தம்பி நான் 2 பேர் முடிச்சுட்டு இருக்க வேண்டாம், நான் முதல்ல தூங்கிடுறேன், 2 மணி வரைக்கும் நான் தூங்கிடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துக்கிட்டேன். எங்க அம்மாவுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கும்போது எரிய ஆரம்பிச்சிச்சு. அங்க வந்து பெட்டு வந்து உள்ள வந்து இடம் கிடைக்கல, அதனால வராண்டாவிலே ஒரு பெட்டு போட்டு படுக்க வச்சாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஃபேன் போடுறாங்க. இந்த தம்பி 2 மணி வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே சீட் எடுத்து விசிறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் எழுந்திரிச்சு பார்த்து சரி பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சு விசிற ஆரம்பிச்சேன். திடீர்னு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு, இங்க ஃபேன் இல்லையா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு கேட்கறாங்க. இதுக்கு மேலேயா நான் புதைக்க போறேன், ஏதாவது ஊசி போட்டு கொண்டு போடுங்கடா, ஏன்டா அவங்களுக்குலாம் கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு அடம் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்கு 2 டம்ளர் மீஸ் தண்ணி கொடுங்க. அது இந்த உடலுக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு. வந்து குடிச்சாங்க, அவங்களால குடிக்க முடியல. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, இனி இந்த உடல்ல நம்ம இருக்க முடியாது அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. அப்பையில இருந்து எந்த மாத்திரையும் எடுத்துக்கல. ஏதாவது மாத்திரை வாயில போட்டாலும் ஊதி எரிச்சாங்க. 3 நாள் மூணே 3 நாள். ஸோ 3வது நாள் அவங்க உடலை விட்டு விடுதலையாயிட்டாங்க. இதை பார்த்துட்டு அருமையான கேள்வி என்னுடைய மனைவி கேட்டாங்க, இது ஏதோ தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி இருக்கு, எல்லாரும் 3 நாள் அப்படியே உட்காந்து போயிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 3 நாள்ல அந்த உடலை விட்டு வெளியே போறதுக்கு அவங்க பண்ண யோகம் தான் கர்மம். அவங்க பண்ணதுதான் அந்த அறம். அந்த அறம் சொல்றோம் இல்லையா, இதுல நான் கற்ற அறம் அப்படின்னு சொல்றோம். அந்த அறம் இத்தனை வருஷமா அவங்க பண்ணனதுனாலதான் 3 நாளையில அவங்களால உயிர் போக முடியும். அந்த உயிர் எப்படி போனுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு மனிதன் உயிர் வந்து போகும்போது முதுகெலும்பு நிக்க வச்சிருக்கோ, அவனுடைய உயிர் சக்தி மேல வந்து உயிர் போகும். சில பேருக்கு இதயத்து வழியா வெளியே போகும், சில பேர் தொண்டை வழியா வெளியே போகும். ஆனா படுத்துட்டு இருக்கக்கூடாது, இப்படி உட்காந்துருக்கும். இறக்குற நேரத்துல டக்குன்னு என்ன தூக்குங்கிறாங்க. தூக்குறாங்க. மனைவிக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமா தெரியுது. என்னை ஓடி வந்து கூப்பிடுறாங்க, எங்க அண்ணனை கூப்பிடுறாங்க. எங்க அண்ணன் வந்து ஓடி வந்து உக்காந்துக்கிட்டு தோல் மேல சாய்ச்சிட்டாங்க. நான் ஓடியாந்து பாக்குறேன், அப்படியே உக்காந்துருக்காங்க. அப்படியே கண்ணு சொருக ஆரம்பிச்சிச்சு. இவங்க இந்த அக்கா வசந்த அக்கா வந்து பால் வாயில ஊத்துறாங்க. ஒரு முழு உள்ள போச்சு. அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கையை பல்ஸ் இந்த நாடி பிடிப்பேன். நாடி பிடிச்சி பார்க்கும்போது கடைசி நாடி அடிச்சது இந்த கண்ணுக்கு பக்கத்துல ஒரு நரம்பு துடிச்சது. அதோட அதுக்கப்புறம் நாடி நின்று போச்சு. அவங்களுடைய உயிர் கண் மூலமா, அதாவது இந்த நெத்தி மூலமா வெளியே போச்சு. இப்படி ஒரு
உயிர் வந்து வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்கும் பசிக்கும், வீட்டுக்கு போகணும், சாப்பிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கு ஒரு நாள் தான் பசி. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இறந்தது மார்கழி மாதம். இது நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், அவங்க நாராயணன் வந்து வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க சொர்க்கத்துக்குலாம் போகும், அவங்க மீண்டும் ஒரு பிறகு எடுப்பாங்க. ஏன்னா அவங்க உயிர் எங்கே போயிருக்கு அப்படின்னா நெத்தியிலிருந்து போயிருக்கு. யார் ஒருத்தருடைய உயிர் வந்து சகசிராரம், அதாவது தலை உச்சியிலிருந்து போகுதோ அவங்க தான் மீண்டும் பிறகு எடுக்க மாட்டாங்க, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் ஏன் சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. மனிதனுக்கு மீறிய எதுவுமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறோம். அப்பேற்பட்ட அமெரிக்காவில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது ரொம்ப குளிர்காலம் இருக்குங்களா, அந்த காலத்தில் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதை அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா வீசிங் ட்ரபிள், மூச்சு அந்த காலத்தில் என்னாலும் எடுக்க முடியாது. 2 நல்ல விஷயங்கள் மார்கழி மாசத்துல நடக்குது. நமக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்குது. நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னா அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்து இறக்கும் போது அப்போ வந்து மெடிசனே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு பைப் வச்சு உறிஞ்சோம்னா கொஞ்சம் அப்படி தப்பிச்சிக்கலாம். அப்போ அந்த காலத்தில் இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த மார்கழியில் உயிர் போனால் சொர்க்கத்துக்கு நாராயணன் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்லி. ஆனால் உண்மை சொர்க்கங்கிறது மேலே இல்லை இல்லைங்களா? சின்ன பசங்களுக்கு கூப்பிட்டு எதுப்பா சொர்க்கம் அப்படின்னா, அங்கே போனால் நிறைய மொபைல் கேம் விளையாண்டுகிட்டே இருப்பான், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அதுதான் சொர்க்கம். அப்போ சொர்க்கங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை தான் சொர்க்கம். ஆனால் உண்மையான சொர்க்கங்கிறது கிடையாது. அப்போ அம்மா வந்து சொர்க்கத்துக்கு போகல, உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய லெவலில் கடைசி செகண்ட் வரைக்கும் என்ன தூக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா முழு உணர்வோட இந்த உடலை விட்டு உயிர் சக்தி மேலே வரது தெரியுது, ஏதோ மேலே வந்து என்னை தூக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இறக்கும் போது முழு உணர்வோட இறக்குறதுனால அவங்க மிக மேன்மையான ஒரு இன்னொரு பிறகு எடுப்பாங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆளாக பிறந்து கண்டிப்பாக இந்த உலகத்துக்கே வழிகாட்டுற மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண அறம் தான் என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், சாதி மத பேதம் இல்லாமல் வீட்டிற்கு வந்தவரை முகமலர்ந்து வர வேண்டும். யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி அப்படியே ஒரு புண்ணு, அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. கடைசி வரைக்கும் 78 வயசு வரைக்கும் ஒரு பல்லு கூட விடுவது. இங்கே எப்படி இருந்தாங்களோ இதே மாதிரி தான் இருந்தாங்க. பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ நமக்கு எல்லா பல்லும் தெரிய மாதிரி சிரிப்பாங்க. வாங்க வந்தவொன்னு என்ன இருக்கோ இல்லையோ தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஏதோ ஒன்று கழி இருக்குதா சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இதை நாளைக்கு இவங்க செய்வாங்க அப்படின்னு கண்டிப்பா பண்ணலாம். எனக்கு எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு அது ஒரு வாழ்க்கையை ஆக்கிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணதுனால அவங்க இப்படி ஒரு நிலைமைக்கு வர முடியும். ஸோ நம்மளும் அந்த அறத்தை ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அதுதான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இது சம்பந்தமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பரிசு கொடுக்க போறோம். அந்த பைக் ஸோ இந்த பையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா சொம்பு இருக்கு, ஒரு தட்டம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பரிசாடா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நிறைய பேருக்கு வீட்டுக்கு வந்தா தண்ணி கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, சாப்பாடு போடணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக அம்மா கொடுக்க சொன்னதுனால நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொன்று, பிளாஸ்டிக் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னேன், அவங்க இந்த 500 பை அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் 2 பை வந்து கொடுக்கும். இதன் மூலமா கடைக்கு போனீங்கன்னா இந்த பை எடுத்து போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை குறைக்கலாம், இந்த பூமியை காப்பாற்றலாம். இதெல்லாம் சரி ஏதோ பண்ணாங்க, அது அவங்களுக்கு நல்லது. எங்களுக்கு யாராவது சொல்லிட்டு போயிருக்காங்களா?
இன்னைக்கு உதவுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்க. 3 நாளில் உசுர ஓடுறதுக்கு அவங்க 60 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு எனக்கு உதவுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து எங்கள் அம்மா உபயோகப்படுத்தின பாய், கடைசி வரைக்கும் உபயோகப்படுத்தின பாய். இதில் ஒட்டு தெரியுங்களா? அங்கங்கே ஜிக்ஜாக்கா வந்து அவங்களே இதை வந்து வேலை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது புது பாய் மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் ஓட்டியாக இருந்ததுன்னா அப்பப்போ பண்ணிக்குவாங்க. அவங்க இந்த பாயை உபயோகப்படுத்தினாங்கன்னா நான் பாய் வாங்கி கொடுக்கலன்னு தானே அர்த்தம், அவங்கள கவனிக்கலன்னு தானே அர்த்தம். சொல்லுங்க உங்களுடைய இது அப்படின்னா எல்லாம் தெரியும். என்கிட்ட சொன்னதே இல்லை. ஏன் சொல்லலை? அதுதான் நமக்கு பாய். ஒரு தாய் தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னா அவங்களுடைய தேவையை குறைச்சி, அதை குறைச்சிக்கிட்டோம்னா பையன் தப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பறந்து பறந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா, ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை காப்பாற்றணும்னா இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்த, இது மாதிரி உபயோகப்படுத்தி தேவைகளை குறிச்சுக்கிட்டா கணவனுடைய உயிரை காப்பாற்றிக்கணும். இன்னைக்கு வந்து எனக்கு பெரிய டிவி வேணும், மொபைல் பெருசா வேணும், நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பேசும்போது நம்மளை அறியாம நம்மளுடைய கணவனுடைய வாழ்நாளை போய், அதே ஒரு குழந்தைகளாக இருந்தாங்க உண்மையாலுமே தன்னுடைய அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன உணவு உடை இருப்பிடும் படிக்க வைக்கிறாங்க. அதுல கவனம் செலுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க ஜெயிச்சு பழகணும். அதுக்கு பதிலாக அப்பா தலைமையில ஏறினா என்ன ஆகும்? அப்பா சீக்கிரம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பல வழியில போகும். அம்மானு வரலாம், அவரால் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம், இல்லைங்களா? இந்த உதவிய எனக்கு அவங்க மறைமுகமா பண்ணிருக்காங்க. என்கிட்ட இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. இது உள்ள போனீங்க அப்படின்னா அந்த டிவி, பழைய டிவி, ஏமா அது சரியா தெரியல, நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஓடா சொல்றேன் அப்படின்னா அப்படியே கடைசியில் போனீங்கன்னா இன்னைக்கு பிறக்கிற சின்ன குழந்தை கூட கேட்கல, நான் பைப்பை திருப்பணும்னா எனக்கு தண்ணி வரணும்னு கேட்கும். கடைசி வரைக்கும் பைப்பை திருப்பினா தண்ணி இல்லை. அந்த வசதியிலேயே அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதனால 2 விஷயம் என்ன காப்பாற்றிருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த பூமியை காப்பாற்றிருக்காங்க. நிறைய இன்னும் வேணும், இன்னும் வேணும், 2 கார் வேணும், 2 சைக்கிள் வேணும், 2 இது வேணும்னா இது எல்லாமே எங்க இருந்து வருது? பூமியிலிருந்து நோன்றது தான். அப்போ எனக்கு என்னுடைய தேவைகளை அதிகப்படுத்த நான் இந்த பூமியை பாவப்படுத்தேன். நான் வந்துட்டு போயிடுவேன். ஆனா இந்த பூமி எப்பவுமே இருக்கும். புதுசா ஒருத்தர் பிறப்பான், அவனுக்கும் வேணுங்கள. அப்போ என்னுடைய தேவைகளை குறைச்சிக்கும் போது நான் நிறைய பேரை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்கேன். இது நமக்கு ஒரு பாடம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம குறைச்சிக்கணும். நமக்கு என்ன தேவையோ நம்ம முயற்சியில என்ன வேணாலும் நம்ம சாதிக்கணும். ஆனா ஒருத்தருடைய தலையில ஏறி உட்காரக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு நம்ம அம்மா சொல்லப்பட்டிருக்க. சரி, ஒரு 5 நிமிட தியானம்னு ஒன்று சொல்லி கொடுக்க போறேன். இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால 30 செகண்ட் 2 கையையும் சேர்த்து அந்த சாப்பாடை பார்த்து வணங்கணும். அந்த சாப்பாடு கண்ணு இருக்குதா, அது என்ன பார்க்க போகுதா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம உடல்ல 2 கூறா இருக்கு. இந்த பக்கம் சூரியன் சொல்லுவாங்க, இந்த பக்கம் சந்திரன் சொல்லுவாங்க. அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு அதுக்காக தான் உருவத்தை உருவாக்கிடுவாங்க. இந்த பக்கம் ஆணும், இந்த பக்கம் பெண்ணும். இந்த 2 கையும் சேர்த்து வைக்கும் போது நம்ம உடல்ல இருக்கிற வெப்பம் எல்லாமே சமநிலை இருக்கும். அதுக்கு அடுத்தது மீதி நேரம் சாப்பிட்ற நேரம் வரைக்கும் அந்த சாப்பாடை யார் உருவாக்குனாங்களோ அவங்க நல்லா இருக்கணும். இந்த சாப்பாடு உற்பத்தி பண்ணவர் நல்லா இருக்கணும், கொண்டு வந்தவர் நல்லா இருக்கணும், இதை சமைச்சு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய தியாகம். ஒவ்வொருத்தரும் சாப்பிடுவோம், அந்த சாப்பிட நேரத்தில் அதை பண்ணலாம்ல. அவங்க எப்படியா சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிட்டாலும்
நம்ம நிதானமாக இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா அதுவே ஒரு மிகப்பெரிய தியானம். ஏன் மிகப்பெரிய தியானம் அப்படின்னா, நார்மலாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் பிச்சைக்காரனாக இருக்கேன். இன்னொருத்த நல்லா இருக்கணும், இதை உற்பத்தி பண்ணவங்க நல்லா இருக்கணும், இதை சமைச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நான் கொடுக்குறவனா வல்லடா இருக்கும். அப்படி வல்லடா இருக்கும்போது நமக்குள்ளார இருக்கிற ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரு நம்ம நேர்மையை அவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம உடலும் மனமும் எல்லாமே நல்லா இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் நம்ம பண்ண முடியும். டெய்லியும் சாப்பிட்றதுனால ஒரு 30 செகண்ட் 2 கையும் கோர்த்து அந்த சாப்பாடை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கணுமோ நினச்சிக்கலாம். சாமியை நினைக்கலாம், சாப்பாடை நினைக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நினைக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நிதானமாக அந்த சாப்பாடுக்கு நன்றியோடு நம்ம சாப்பிட்டோம்னா போடணும். அம்மா சில பேருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. அதை நம்ம உடனே நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சாங்கியம் பண்ண போகிறோம். சாங்கியம் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கிறதோ இல்லையோ, நான் யாரை மரியாதையாக நினைக்கிறேனோ அவருக்கு அது பிடிக்கும். கண்ணை மூடிட்டு செய்கிறேன், அவருக்கு நம்பிக்கை இருக்குது, இதனால் நன்மை நடக்கும் அப்படின்னு. அந்த நன்மை அது மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனால் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம். நான் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா என் காலில் விழுந்து நீ நல்லா இருப்பான்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. என்னை காலில் விழு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் ஒரு புலிக்கார ஆயா. இந்த ஆயா காலில் விழு, அவ்வளோ உழைப்பாங்க, நேர்மையான. அவங்க காலில் விழுந்தீங்கன்னா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் என்ன ஒருத்தருடைய காலில் விழ வச்சாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அதே மாதிரி தனக்குன்னு நாளைக்குன்னு எடுத்து வைக்காம நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இப்போ சொத்து சேர்க்கணும்னு செய்யாம நான் பண்ற வேலையால ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருடைய காலில் இன்னைக்கு நான் விழுந்தேன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக இன்னைக்கு ஒருத்தர் சிக்கி இருக்கிறாரு, அவருக்காக நான் உள்ள போறேன். கோடிசா வாங்க, தருண் வாங்க. சார் ஜனார்த்தன் சார் வாங்க. அந்த சிக்கனர் நீங்க சார் டாக்டர் ஜனார்த்தனன், ஹோமியோபதி டாக்டர். சரிங்களா? இவர் ஃபீஸ்ன்னு வாங்கினதே கிடையாது. இவர் மெடிசின் எழுதி கொடுப்பாரு. ஒரு மாசத்துக்குனாலும் 300 ரூபா 350 ரூபா தான் வரும். அந்த மெடிசின் வாங்கும்போது 30 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ அவங்க கலெக்ட் பண்ணி இவர் கையில் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய எம்பிபிஎஸ் டாக்டரை குணப்படுத்திட்டார். இவர்கிட்ட நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர் கேன்சர் வந்தவங்க, கால் மூட்டு நடக்கவே முடியலன்னவங்க, கையில வந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னவங்க எல்லாருக்கும் சரி பண்ணி பார்த்தார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மகத்தான மனிதன். ஆனா இவர் தன்னை வெளி காட்டிக்கிறது இல்லை. ஸோ இவருடைய காலில் நான் உள்ளவருக்கு எனக்கு அம்மாவுடைய ஆத்மா அப்ப சாந்தி. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பூவை எடுத்து தலையில போடுங்க சார். இந்த பூவை எடுத்து போடுங்க. இவங்க உண்மையாலுமே தங்கத்தை மண்ணா நினைக்கிறாங்க. சரி, அதே போல உனக்கு தெரியும் கேட்கணும் இல்லைங்களா? இவங்களுக்கும் நானும் சொந்தக்காரங்களும் கிடையாது, யாருமே எனக்கு தெரியும். நான் சில வீடியோவில் வளர்ந்துட்டு இப்போ எப்படி பேசணும் அதே மாதிரி வளருன்னா அவங்க புரியாதவங்களுக்கு புரியாது, எதுவும் புரிஞ்சுட்டு போடுறது. அந்த ஒரு நம்பிக்கையில் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். மக்களுடைய நலனுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இந்த ஜோதிடம் அப்படின்னா அது உண்மையானது தான். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்குள்ள நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டுக்கு இவங்க ஒரு பெரிய அளவில் நிதி கொடுத்துருக்காங்க. அந்த நிதி கொடுத்துட்டு என்னாச்சு ஏதாச்சு, இப்போ நான் சேலத்துலேருந்து சென்னைக்கு போகிறேன், வெறுங்கையோடு போகிறேன்னு வச்சுங்களேன்,
நான் நல்லா ஃபீல் பண்ணேன். இது 1 லட்சம் ரூபாய் ஜோக்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை எந்திரிச்சு தொட்டு பார்த்துட்டு இருக்குது ஓகே அப்படின்னு போவேன். அப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்மகிட்ட கொடுத்தவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பதற்றம் வருமா வரும், என்னோட ஆள் இருக்கிறானா இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் பேசி ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி ஆயிட்டமா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குங்களா. ஒரு முறை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு சக்தி கொடுன்னு சொன்னிச்சு, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் உங்களுடைய கையால் நம்ம இந்த ஒரு உயர்ந்த பரிசை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மதிப்புள்ளதாக இருக்கும். ஸோ முதல்ல ஜெயமாக்கா வச்சுருப்பா அக்கா. ஸோ அக்கா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏரியாவிலேயே தாதா. ஆமாம், எனக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்து, அம்மா நீ இங்கே தான் இருக்கணும், இந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு இங்கே உட்கார வச்சு, எப்போவாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட வந்து சமாதானப்படுத்தி வச்சுட்டு, எப்போல்லாம் எங்கள் அம்மாவுக்கு உதவி வேணும், நான் உள்ளூரில் இருந்தாலும் இல்லைனாலும், இப்போ கடைசி டைமில் கூட நான் சென்னையில் இருந்தேன், உடனே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது பார்த்தது எல்லாமே இவங்க தான். சரிங்களா? அதனால அவங்களுக்கு எங்க பார்த்தது எல்லாம் கைத்தட்டலாம். இரண்டாவதாக ராஜேஸ்வரி அண்ணி, இவங்க வந்து வாழும் வரை எங்கள் அம்மாவுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க ஒரு அம்மாவாகவே நினச்சி வாழ்ந்தாங்க. அதை விட பெரிய விஷயம், நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம், நம்ம பெற்ற பிள்ளைகளையும் அவங்க மேலே பாசத்தை வர வச்சு ஒரு 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 குரலுக்கு ஓடுற மாதிரி பண்ணுறது. அது ரொம்ப பெரிய விஷயம். அதை கடைசி வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்தது மல்லிகாண்டி. மல்லிகாண்டியும் காஞ்சனாவும் கடைசி 2-3 நாள் தூங்கவே இல்லை, பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் வந்து நடுராத்திரியில் எழுந்திரிச்சு எனக்கு வந்து ஆரிக்கோள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ உடனே அந்த 1 மணிக்கு ரெடி பண்ணி 1/2 டம்ளர் குடிச்சிட்டு பட்டாங்க. பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக அடுத்ததாக பேர பிள்ளைங்க ஆயா ஆயான்னு உசிரியே விட்டுறாங்க. ஸோ அவங்க கையில் இருந்ததுன்னா ஆயாவுடைய நினைவிலே இருப்பாங்க. ஸோ அதனால் நந்தினி நந்தினி இல்லை, ரஞ்சனி இருக்கு. ரஞ்சனி வாங்க. கோடிஷா யாரு இவங்க வந்து டெலிவரி ஆகிற டைமில் கூட எனக்கு வயிறில் வலிக்கல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்து ஆயா பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ அடுத்தது அம்மா கூட பிறந்தவங்க 6 பேர். அந்த 6 பேருக்கும் அக்கா தங்கச்சிங்க அவங்களுடைய குழந்தைங்களா இருக்காங்களா ஒரு 16 பேர். ஸோ அவங்களுக்கு அவங்களே அண்டா வாங்கி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நாம் விட்ட கூட சொல்கிற வரைக்கும் நாமளும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். சார் ஜனரல் சார் ஜெயமாக்கா வாங்க.